ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு our சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூரியகலா ஸ்வீட் ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பவுலில் 1 கப் மைதா எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சமாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சு சாஃப்டான ஒரு டோக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது மேலே ஒரு வெட் கிளாத்தை போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 1 hour ஆகட்டும். பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப்பை விட கொஞ்சம் குறைவா சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரைஞ்ச அப்புறமா 1 கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியெல்லாம் விட்டு கொஞ்சம் கெட்டியாகும் போது 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நட்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. கோயா ரெடி பண்ணியாச்சு. 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இந்த சர்க்கரை பாகை நம்ம ரெடி பண்ணணும். இப்போ கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. கொஞ்சமாக லெமனோட ஜூஸை சேர்த்துக்கோங்க. அந்த ரன்னிங் கன்சிஸ்டன்சி இருக்கிறதுக்காக அதை சேர்க்குறோம். 2 ஏலக்காய் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கலந்து வச்சிருந்த மாவை 1 hour ரெஸ்ட்டுக்காக வச்சுருந்தோம். இப்போ அதை எடுத்து நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். இந்த மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சிட்டு அதை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த ரவுண்டுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்ச கோயாவை ஆட் பண்ணிட்டு மேலே இன்னொரு லேயர் வச்சு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். சைடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மடிச்சுக்கிட்டே அப்படியே வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சூரியகலா ஸ்வீட் பொரிக்கிறதுக்காக எடுக்கிறோம். ஒரு பேன் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச சூரியகலாவை இதில் போட்டுக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலர் ஆன அப்புறமா இதை பொரிச்சு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து சர்க்கரை பாவில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு சர்க்கரை பாவை கொஞ்சமாக சூடு பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் போட்டுட்டு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். சூரியகலா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்வீட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.